வணக்கம் கவேரியன்ஸ். இன்றைக்கும் ஒரு பவர் செக்டரை பற்றி தான், அதில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி பற்றி பேசலான் இருக்கேன். யூ கெஸ்ட் இட் ரைட், NTPC. 2 நாளுக்கு முன்னாடி NTPC பப்ளிஷ் பண்ணாங்க ரிசல்ட். அஃப்கோர்ஸ் NTPC வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், சாவரின் ரேட்டிங் இருக்கிற கம்பெனி, AAA ரேட்டட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அட் த லோவஸ்ட் ரேட்டுக்கு தே கேன் ரைஸ் ஃபைனான்ஸ். அதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த். அட் த சேம் டைம் NTPCயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஹோல்சேலாக பவர் கொடுத்துருவாங்க. அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஸ்காம்ஸ் இருக்கும், லைக் டான்ஜெட்கோ அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பவர் கம்பெனி அப்படின்னா NTPC தான். நியர்லி 69,000 and odd megawatts ஆஃப் பவர் வச்சுட்ருக்காங்க. அண்ட் ஈச் இயர் ஒரு 4,000 5,000 மெகாவாட் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அபவுட் 4,08,000 மெகாவாட் இருக்கும். தேர்ஃபோர் அரவுண்ட் 17% ஆஃப் த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன் இந்தியா வந்து NTPC ஓன் பண்ணுறாங்க. எங்கே இவங்களுடைய பவர் பிளான்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இவங்களுடைய பவர் பிளான்ட் பில்ஹெட்டில் இருக்கும். தட் இஸ் கோல் எங்கெங்கே மைன் பண்ணுறாங்களோ அங்கேயே இவங்களோட பவர் பிளான்ட் போட்டுருவாங்க. அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு விதிவிலக்கும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. அண்டு அபவுட் 1,700 and odd மெகாவாட். பட் மோஸ்ட்லி தெர்மல் பேஸ்டு தான். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. அதில் பாருங்கள், NTPCயோட கெப்பாசிட்டி பாருங்கள், அபவுட் 69,134 மெகாவாட் இருக்குது. அவங்க எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17% ஆஃப் த இன்ஸ்டால் கெப்பாசிட்டியும் 24% ஆஃப் த பவர் ஜென்ரேட்டட். ஆனால் NTPC மாதிரி ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா டான்ஜெட்கோ மாதிரி கம்பெனி கூட த்ரைவ் ஆகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் பொசிஷனில் இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்திலையும் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா அபவுட் 1,730 மெகாவாட் இப்போ ரீசெண்டாக கமிஷன் பண்ணது. இவங்க வந்து கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் மட்டும் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கோல் பேஸ்டு ஈவன் ஹைட்ரோவில் கூட இருக்காங்க, ஈவன் சோலாரில் கூட இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ரினியூவபிள் பவர் வந்து இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் க்ரோத் ஃபார் தம். ஸோ அதனால வந்து அதுலேயும் நிறைய இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க ரினியூவபிள் பவருக்கும். NTPC வந்து ரினியூவபிள் பவரில் கூட அவங்களுடைய டார்கெட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 60 ஜிகாவாட். தட் இஸ் 60,000 மெகாவாட் ஆஃப் பவர். ஆனால் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் செட்டப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் இந்த கம்பெனியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,111 crores நெட் ப்ராஃபிட். நார்மலாக வந்து ஒரு பவர் பிளான்ட் அப்படின்னா ஒரு ஸ்மால் நெட் ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ண முடியும். இவங்க வந்து அதிகம் பீட் பண்ணிட்டாங்க. நியர்லி அபவுட் 8-9% வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கும் கம்பேர்ட் டு த டர்ன் ஓவர். இவங்களோட லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி வந்து கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டுன்னு நான் சொன்னேன் நான். அப்போ கோல் வந்து எல்லாமே எங்கேருந்து வாங்குறேன்னா, கோல் இந்தியாவில் மட்டும் வாங்கலை, இவங்களே கேப்டிவ் மைன்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து அபவுட் 14 மில்லியன் டன்ஸ் வந்து அவங்களே மைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டு ஆக்சுவலி எதுக்குன்னு தெரியும். ஸோ அவங்களோட ஓன் மைனிங் இருக்கும்போது அந்த காஸ்ட் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பவர் பிளான்ட் அப்படின்னா, எஸ்பெஷலி கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ்ட்டு அண்ட் ஹையஸ்ட் காஸ்ட் வந்து ஒன்லி கோல் தான். ஸோ அது வந்து அதை ஏபிள் டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ NTPCயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பார்ப்போம். ராமகுண்டம், அங்கே வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கோல் ரிசர்வ்ஸ் இருக்குது. அங்கே கூட அவங்களுடைய பவர் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் அது பக்கத்தில் இருக்க ஒரு பவர் பிளான்ட்டுக்கு நான் வந்து 2001 நினைக்கிறேன், 2001 ஒரு 2 அங்கே போயிருந்தேன் நான் அதை பார்க்குறதுக்கு. அங்கே NTPC அப்போ வந்து ஒரு 3,000 மெகாவாட் நினைக்கிறேன். ஸோ அங்கே பவர் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் அ கோல் மைனிங் பண்ணுற இடம். அங்கேயே அவங்களுடைய பவர் பிளான்ட் இருந்தது. அது இப்போ வந்து ஒரு ஒன் மோர் திங் அங்கே பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக, லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிளான்ட்டு அங்கே இருக்க நியர்பை லேக்கில் போட்டிருக்காங்க. இட் பி ஃபென்டாஸ்டிக், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பவர் பிளான்ட்னா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து வாட் இஸ் அ PLF அப்படின்ட்டு, தட் இஸ் பிளான்ட் லோட் ஃபேக்டர் என்ன அப்படின்ட்டு.
செகண்ட் வந்து என்ன ப்ரைஸில் வந்து பவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பிளான் லோட் ஃபேக்டர் ஆல் இண்டியா பேசிஸில் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டுக்கெலாம் 69.5%. ஆனால் NTPC வந்து 80.4 வரைக்கும் அச்சீவ் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் PLF. இப்போ ப்ரைஸ் இதை வருவோம். ப்ரைஸு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 21-22 வந்து ₹3.98 கொடுத்துட்ருக்காங்க. மோஸ்ட்லி டிஸ்காம்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னா 2 விதமாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபியூவல் காஸ்ட் ஒன்று, அப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் ஒன்றுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 21-22க்கு வந்து 1.67 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 2.31 வந்து ஃபியூவல் வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.98 இந்த ப்ரைஸ் தான் இந்த கரண்ட் இயர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நவ் த கரண்ட் ப்ரைஸ் வந்து 4.69 நினைக்கிறேன். அப்புறம் ஒன்மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த NTPCயில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் டிஸ்காம்ஸ்லாம் நார்மலாக வந்து ரெகுலராக வந்து பேமெண்ட் பண்ணுறதில்ல. NTPCக்கு பவர் மட்டும் வாங்கிக்கிறாங்க, பட் பேமெண்ட் வந்து இன் டைமில் பண்ணுறதில்ல. அதனால வந்து பேமெண்ட் வந்து எப்போ வந்து அவங்க கொடுத்தாதான் பவரே சப்ளை பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா டிஸ்காம்ஸும் இப்போ வந்து ஃபால் இன் லைன், இப்போ ரெகுலரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேமெண்ட். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட, தமிழ்நாடு டான்ஜெட்கோ கூட இஸ் அ டிஃபால்ட்டர், பிக் டிஃபால்ட்டர். இன் ஃபியூச்சரில் வந்து இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும்னு இது பார்க்கலாம் டெஃபினட்டாக. இப்போ வந்து நம்மளுடைய NTPCயோட தி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம். தட் இஸ் Q2 பார்த்தீங்கன்னா 45,555 crores அவங்களோட டோட்டல் டர்ன் ஓவர், அண்ட் த அச்சீவ்டு ப்ராஃபிட் 3,338 crores. This is about 8.5% அவங்களோட நெட் ப்ராஃபிட் டு த ரெவன்யூ. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் 22 பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ். நம்ம நார்மலாக வந்து நான் வந்து இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பொழுதுமே. ஸோ இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். வேர் வந்து தே வில் பாரோ a huge quantity of money. ஏன்னா ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வந்து கமிஷனிங் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸே நிறைய இருக்கும். அண்டு அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நிறைய லோன் வேறு பாரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்கள், லாங் டேர்ம் டெட் மட்டுமே 1,82,0833 இருக்குது. இட்ஸ் அ கேபிட்டல் இன்டென்சிவ் ப்ராஜெக்ட். அப்புறம் அதனால் இந்த கரண்ட் ரேஷியோவும் அட்வர்ஸாக தான் இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம அப்ளை பண்ண அந்த கரண்ட் ரேஷியோ வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு. பாருங்கள், கரண்ட் அசெட் வந்து 58,425 இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இஸ் அபவுட் 76,822. ஸோ இது பார்த்திங்கன்னா இஸ் அபவுட் 0.7 அது மாதிரி தான் இருக்கும், which is not a very good current ratio. ஸோ கன்வென்ஷனலாக நம்ம பார்க்குற கரண்ட் ரேஷியோவை வந்து இதுக்கு பார்க்க முடியாது. இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேசிக்லி ரெவென்யூ வந்து இஸ் க்ரோயிங். ஏன்னா இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெவென்யூ இஸ் ஆல்சோ க்ரோயிங். இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரைஸ் ரிவிஷனும் பண்ணிட்டாங்க, அனதர் திங். ஆனால் தெர் இஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுவும் வந்து இந்த தட் இஸ் அஃபெக்டிங் தர் நெட் ப்ராஃபிட். அதே சமயத்தில் அது கோல் மைனிங்கும், அவங்களோட ஓன் கோல் மைனிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அடிஷ்னல் குட் ஃபேக்டர் அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் த டிமாண்ட் ஃபார் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். when the GDP வந்து க்ரோ ஆகும்போது the most important செக்டார் வந்து அதோட க்ரோ ஆக போகிறது வந்து only the பவர் செக்டார் தான். ஏன்னா the obvious reason, the பவர் செக்டாரை வந்து நம்ம சைனாவிலேருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேருந்து வேணால் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். பட் நார்மலி வந்து பவர் cannot be imported. அப்போ டொமஸ்டிக்கில் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டியும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் நம்ம பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் பவர் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ரொம்ப லோவஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அதுக்கும் டெஃபினட்டாக அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆக டெஃபினட்டாக டிமாண்ட் ஃபார் பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய டெக் கேட்கெட்ஸ்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் அது கூட வரப்போகுது நிறைய. ஸோ அதனால் இதை வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் நான் டெய்லி பேசிஸில். அதனால் பவர் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்டு இன் அனதர் 10 years டைமில் வில் பிகம் அ தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து இது எந்த இம்பார்ட்டன்ட் செக்டாரை வந்து அது இன்னும் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி த பவர் செக்டாரை தான். அண்டு அதனால் வந்து
இந்த என்டிபிசியும் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. பை 2032 இப்போ இருக்க கெப்பாசிட்டியை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ண போகிறாங்க. தெர் இஸ் 1,30,000 மெகாவாட் வரைக்கும் அச்சீவ் பண்ண போகிறாங்க. பட் இந்த பவர் செக்டர் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியோட செகண்ட் ஹாஃப் வந்து மச் பெட்டராக இருக்கும் அண்டு தேன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. அப்புறம் இந்த வருஷம் ஒன் மோர் திங் அவங்க பண்ண போகிறாங்க. என்னென்னா, தி மானிட்டைசேஷன் ஆஃப் த ரெனியூவபிள் அசெட்ஸ். என்டிபிசி ஏற்கனவே தி சோலாரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன் படி அவங்க வந்து மானிட்டைசேஷன் பண்ண போகிறாங்க இந்த இதை. இப்போ கம்மிங் டு த வேல்யூவேஷன் ஆஃப் திஸ் கம்பெனி. ஸோ இதோட புக் வேல்யூ வந்து at present வந்து about 147 இருக்குது. இட் இஸ் ஒன்லி 1.2 times தான் இருக்குது. ஸோ நேச்சுரலி இந்த ஆல் த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட் என்ன இருக்குன்னா, இதோட PE ரேஷியோ ரொம்ப லோவாக இருக்கும், இதோட புக் வேல்யூவும் ரொம்ப லோவாக இருக்கும். அண்டு இந்த ஷேர் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்டு ஸோ கன்சிடரிங் திஸ் புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ விச் இஸ் லோ, அதனால் அதில் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஃபார் க்ரோத். இவங்களுடைய க்ரோத் இன் செட்டிங் அப் நியூ பவர் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அது கூட பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி இயர் வந்து அடிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃப்ரம் Q1 22 பார்த்திங்கன்னா 66,000 மெகாவாட் இருந்தது. இப்போ Q2 23 வந்து 70,000 மெகாவாட்டாக ரீச் ஆகிடுது. அதே மாதிரி இவங்களுடைய கோல் மைனிங் அதுவும் வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு. இந்த ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கம்பெனி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் வித் இந்த ஃபினான்ஷியல் இயர் 23 எண்டில் கூட இதோட PE ரேஷியோ வந்து 10.9 தான் இருக்கும். ஸோ என்டிபிசியோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட் என்னென்னா, நாட் ஒன்லி இந்தியா மட்டும் இல்லை, ஈவன் ஜப்பான் எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க கூட இந்த மாதிரி பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் செக்டாரில் தான் முதல்ல வந்துச்சு. அப்புறமேலே ஒரு 30-40 இயர்ஸ் கழித்து அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதை தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட எடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா, மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப் அண்ட் டைம் கன்சூமிங். இப்போ வந்து யார் இந்த மாதிரி பெரிய பவர் பிளான்ட்லாம் செட்டப் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த என்டிபிசி மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஈஸியாக செட்டப் பண்ணலாம். ஆனால் ரன் பண்ணுறது வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து ரொம்ப நல்லா ரன் பண்ண முடியும். அதனால கவர்மெண்ட் இஸ் பிளானிங் ஒரு 30 years லீஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய சோலார் பிளான்ட் வந்து மானிட்டைசேஷனுக்கு வரும். ஆஃப்டர் தட் அதோட சக்ஸஸை பார்த்துட்டு மேபி அதர் ஏரியாஸ்லையும் வருவாங்கன்னு பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு சின்ன பவர் பிளான்ட் ஒரு 70 மெகாவாட் அந்த மாதிரி பவர் பிளான்ட்டை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் ரன் பண்ண முடியும், ஈஸியாக செட்டப் பண்ண முடியும். எங்கே ப்ராப்ளம்னா, பணம் ரைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்காது, ரன் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அதை விற்று அதை காசு ஆக்குறது பாருங்கள், அதுதான் ரொம்ப டஃப். ஏன்னா when a large amount of power வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே போய் விற்க முடியும் அப்படின்னா, ஒன்லி இப்போ டிஸ்காம்ஸ் இந்த மாதிரி டான்ஜெட்கோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் தான் போய் விற்க முடியும். ஆனால் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கிறனால ஒரு லார்ஜ் பவர் பிளான்ட் ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டார் வந்து டிஃபிகல்ட் டு செட்டப் அண்ட் ஆப்ரேட்டட். டிஃபிகல்ட் டு செட்டப்னா என்னென்னா, உங்களுக்கு ஃபைனான்ஸே கிடைக்காது அண்டு ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பணம் இன் டைமில் வராது. ஸோ பணம் இன் டைமில் வராதுன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ திங்ஸ் ஆர் ஸ்லோலி சேஞ்சிங். அந்த டிஸ்காமும் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டா ஒரு ப்ரைவேட் காம்படிஷன் அலோவ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த லார்ஜ் பவர் பிளான்ட்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டார்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் வந்து அட்டம்ப்ட் லைக் டாடா பவர் கூட ட்ரை பண்ணாங்க ஒரு 4,000 மெகாவாட் பவர் பிளான்ட்டு. பட் ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப புவர். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இது. அண்ட் ஈவன் டாடா இட் செல்ஃப் இஸ் ஸ்ட்ரகிளிங். as against டாடா பவர் 13,900 மெகாவாட்டுக்கு இவங்க வந்து NTPC வந்து 69,000 மெகாவாட் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஒன்லி த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து பவர் பிளான்ட்டை போட முடியும், ரன் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில். பட் ப்ரைவேட் செக்டருக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய கெப்பாசிட்டி கொண்டாடுறதுக்கு. காவேரி பிஸ்னஸ் வியூவருக்கு ஒரு
கொஸ்டின் டெஃபினட்டாக அவங்க மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இவர் வந்து எப்பொழுதுமே பவர் செக்டாரை பற்றி தான் நிறைய பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து வேறு செக்டாரை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஈவன் ஃபைனான்ஸ் செக்டர் கூட ஐ எம் ரெடி டு ஸ்பீக் அபவுட். ஏன்னா அதுலேயும் வந்து நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி செக்டார் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி நான் பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.